சிறுவர்கள் இப்பதிவை பார்க்க வேண்டாம். திருமணமானவர்கள் மட்டும் பார்க்கும் பதிவு இது. பாபு மேகா காதல் கதை. அன்று மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பாபு கையில் ஒரு கோப்பையுடன் திண்ணையில் அமர்ந்திருந்தான். ஜில் என்று காற்று வீச, சூடான காபி குடிக்க இன்பமாய் கடந்தது அந்த தருணம். இருப்பினும் ஒரு கவலை அவனை தொற்றிக்கொண்டது. பாபு பொறுத்தமட்டில் ஒரு நடுத்தர வசதிதான். மாத சம்பளத்தை நம்பிதான் இருக்கும் சூழ்நிலை. இருப்பினும் தன் தந்தை மாடியில் கட்டி வைத்த வீட்டின் மூலமாக வாடகை வந்து கொண்டிருந்தது. கடந்த 2 மாதங்களாக வீடு வெற்றிடமாகவே இருந்து வருகிறது. இதை எண்ணி கவலை கொண்டான் பாபு. அந்த நேரத்தில்தான் தன் கண் முன் வந்து நின்றாள் மேகா. பாபு மேகாவின் முதல் பார்வையிலே கவர்ந்திழுக்கப்பட்டான். படர்ந்த நெற்றி, வில் போல் புருவம், மீன் போல் கண்கள், செக்கச் சிவந்த இதழ்கள், பன் போல் கன்னம், மத்தாப்பு போல் சிரிப்பு, அவளின் இடை வரை நீண்ட கார் கூந்தல். இப்படி மேகா தன்னை அழைத்தது கூட தெரியாமல் அவள் அழகில் மூழ்கி கிடந்தான். சார், சார் என்று அவள் கையை அவள் கண்முன் அசைத்து காட்டி அவனை தெளிய வைத்தாள் மேகா. சற்றென்று நிதானத்திற்கு வந்த பாபு அவளிடம் நீங்கள் என்றவாறு இழுத்து கொண்டிருந்தான். அப்போது மேகா, சார், வீடு வாடகைக்கு விடப்படும் என்று எழுதியிருந்தது, அதான் என்னவென்று விசாரித்து போகலாம்னு வந்தேன் என்றார். உடனே பாபு, அப்படியா? ஆமாம், வீடு காலியாகத்தான் உள்ளது. வீடு உங்களுக்கு வேண்டுமா என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான் பாபு. ஆமாங்க, நான் ஒரு பள்ளி ஆசிரியர். எனது பெற்றோர் சொந்த ஊரில் உள்ளனர். அவர்கள் வருகைக்கு நாள் ஆகும். ஆனால் எனக்குத்தான் அவசரமாக வீடு வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே தென்றல் அவள் புடவையை ஒதுங்கச் செய்து அவள் அழகை பாபுவிற்கு வெட்ட வெளிச்சமாக்கியது. பாபு அவள் முன் அழகை கண்டு திக்கு முக்காடி திகைத்து நின்றான். என்னவென்று சொல்ல அந்த அழகை? ஐயோ என சங்கடப்பட்டு மேகா புடவையை வேகமாக சரி செய்து கொண்டாள். ஆனால் பாபுவிற்கோ அந்த காட்சி காந்தம் போல் அவனது மனதில் ஒட்டி கொண்டது. பாபு உடனே வீட்டிற்குள் வாங்க, இங்கே நல்லா காத்தடிக்குது என்று சொல்ல, அவளோ இல்லை இல்லை, எனக்கு நேரமாகிவிட்டது, நாளை வருகிறேன் என்று சொல்ல, அவளை பிரிய மனம் இல்லாமல் பாபு அவளிடம் தொலைபேசி எண்ணை கேட்டுக்கொண்டான். தொலைபேசி எண்ணை அவள் சொல்ல அவன் அவள் ஸ்பரிச காற்றை வாங்கி கொண்டான். பாபு மேகாவின் முதல் சந்திப்பிலேயே காதலில் விழுந்தான். பாபு தனது காதலை மேகாவிடம் சொல்வானா? அப்படி சொன்னால் மேகா உடனே அதை ஏற்றுக்கொள்வாளா? இக்கதையின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.